பொதுவாகவே பல பேருக்கு வந்துட்டு ஒரு விண்டேஜ் பைக்ஸ் இல்ல அவங்க தாத்தா காலத்துது அவங்க அப்பா காலத்துக்கு வந்துட்டு ஒரு பைக்கை மெயின்டைன் பண்ணணும்னு ரொம்பவே ஆசை இருக்கும். பட் பல பேர் வந்துட்டு பார்க்கிங் பிளேஸ் இருக்காது, அப்படி இல்லைன்னா அதோட ஸ்பேர்ஸ் கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. ஸோ இது மாதிரி பல பிரச்சனைகள் என்ன பண்றாங்க, அது வந்துட்டு வித்துருவாங்க இல்ல கொடுத்துருவாங்க. அது ரொம்ப சில பேர் வண்டி தான் அது ரொம்பவே கொஞ்சம் அதுக்கு எஃபர்ட் போட்டு அந்த பைக்ஸ் ஆகட்டும் இல்ல ஸ்கூட்டர்ஸ் ஆகட்டும் இல்ல நீங்க இங்க பாக்குற மாதிரி ஒரு மொஃபைட் கைண்ட் ஆஃப் திங்ஸை வந்துட்டு அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பல பேர் எங்களுடைய சப்ஸ்கிரைபர் கேட்கறது, இந்த மாதிரி ஒரு வண்டியை மெயின்டைன் பண்ணோம்னா பல இடத்துல அதை பண்ண முடியறது இல்லை. ஸோ எந்த மாதிரி ஒரு கராஜ்ல பண்ணலாம், எந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ப்ராப்பரான சர்வீஸ் கிடைக்கும், இன்னொன்று மெயினா வந்துட்டு பழைய வண்டிங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கிருந்து கிடைக்கும், அது ஒருவேளை இப்போ எக்ஸிஸ்டிங் வண்டி சர்வீஸ் பண்றதை விட இல்லை மெயின்டைன் பண்றதை விட விண்டேஜ் வண்டிங்களை மெயின்டைன் பண்றது எக்ஸ்பென்சிவான்ற பல கேள்விக்கு பதில் வந்துட்டு இந்த வீடியோல நான் உங்களுக்கு தரேன். ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆர் வாட்சிங் தமிழ் ட்ரைஸ் பார்க் அண்ட் இட்ஸ் மீ கிரி. இன்னைக்கு நம்ம பெங்களூர்ல இருக்கிற தனலட்சுமி மோட்டோ ஒர்க்ஸ்ல இருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க பார்த்தாலே தெரியும் அவங்களோட டேக் லைனு பில்ட் நாட் பாட்ன்ட்டு. ஸோ இவங்க வந்துட்டு நீங்க என்ன மாதிரி ஒரு விண்டேஜ் வண்டி கொடுத்தீங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேர்ஸ் ஆகட்டும் இல்ல அந்த வண்டி ரெடி பண்ற அளவுக்கு இங்க இருக்கிற வந்துட்டு எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் டெக்னீஷியன்ஸ் வந்து நம்ம இருக்காங்க. ஸோ அந்த ஓனர் கிட்ட மிதுன் அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கிருந்து கிடைக்குது, எப்படி அவங்க மெயின்டைன் பண்றாங்க, பிளஸ் வேற ஸ்டேட்ஸ்ல நல்லா வந்துட்டு வண்டி இங்க வந்துட்டு சர்வீஸ் கொடுக்குறாங்க, எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்றாங்கன்னு அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உக்காரன்னு உங்களுக்கு தரலாம். ஸோ இந்த மாதிரி இவங்க வந்துட்டு விண்டேஜ் பைக்ஸ்க்கே ரொம்ப டெடிகேட்டடா ஃபோக்கஸ்டா இது வந்துட்டு ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு டூ வீலருக்கு மாத்திரம் இல்லை, நீங்க அங்கே பாத்தீங்கன்னா தெரியும் ஃபோர் வீலரும் இருக்கு. ஃபோர் வீலர் சர்வீஸ் ஆகட்டும் இல்ல கார்ஸ்பா ஆகட்டும் இது மாதிரி எல்லாமே நடக்குது. பிளஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு பஜாஜோடைய KB100 இது என்னோட ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட்னே சொல்லலாம். அது ஏன்னு நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். இதை பத்தி ஒரு டெடிகேட்டட் வீடியோ நான் உங்களுக்கு பண்றேன். பிளஸ் உங்களுக்கு ஏராளமான ஒரு SD வந்துட்டு இங்க லைன் அப் பண்ணியிருக்காங்க. நீங்க உள்ள பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே ஃபுல் SD வந்துட்டு லைன் அப் பண்ணி இங்க வச்சிருக்காங்க. பல வண்டிங்க இருக்கு. ஸோ இந்த கராஜோடைய நடத்துனர் இல்ல ஓனர் மிதுன் கிட்ட பேசி இவங்க ஸ்பேர் பார்ட்ஸ் எப்படி கிடைக்குது, இவங்களுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் எவ்வளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்துட்டு நம்ம மிதுன் கிட்ட பேசி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம தூக்கா மிதுன் கிட்ட போயிட்டு இதை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கூட வந்துட்டு மிதுன் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்துட்டு இதுல எவ்வளவு வருஷமா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காரு, ஏன் இந்த விண்டேஜ் ஒரு பைக் சர்வீஸ்ல வந்துட்டு அவருக்கு என்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே வந்துட்டு நம்ம மிதுன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் மிதுன், வெல்கம் டு தமிழ் ட்ரைஸ் பார்க் சேனல். சொல்லுங்க, நீங்க எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க? ஆக்சுவலி பார்க்க போனா நாங்கன்ட்டு இல்லை, எங்க கிராண்ட் ஃபாதர் சீசன்ல இருந்தே நாங்க இதுல தான் இருக்கோம். ஸோ அதுதான் இந்த பேனர். சின்ஸ் 1966ல இருந்து நாங்க இதே ஃபீல்ட்ல தான் இருக்கோம். எங்க கிராண்ட் ஃபாதர் சீசன்ல இருந்து எங்களுக்கு என்னன்னா ஸ்பெசிஃபிக்கா வந்து பெயிண்ட் க்ரோம் இதெல்லாம் எங்களுக்கு ஃபேக்டரி இருக்கு. ஓகே, எங்களுடைய ஓன் ஃபேக்டரி இருக்கு. ஸோ ஆஃப்டர் SLC வந்து சும்மா வெக்கேஷனுக்கு பாட்டி வீட்டுக்கு போற மாதிரி நாங்க வந்து மாமா ஃபேக்டரிக்கு போனோம். ஸோ அப்படி போய் அங்கேயே நம்ம இருந்து அங்கதான் ரொம்ப ஸ்பார்க் ஆனது. அங்கேயே இருந்து இந்த வண்டிங்கெல்லாம் கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி போறதை பார்த்து அப்படியே அது கூடிய ஒரு மாதிரி. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நான் ஓகே இது ஒரு பேஷனேட்டாக வந்துட்டு நம்ம பைக் மாடிஃபிகேஷனு இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுடைய ஃபோக்கஸ் ஜாஸ்தி பார்த்தா நான் உங்கள் கராஜை பார்க்கும்போது இந்த விண்டேஜ் பைக்ஸோடைய ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கு. அது ஏதாவது ஒரு பர்டிகுலர் காரணம் இருக்கா, இந்த விண்டேஜ் பைக்ஸான ஒரு கிரேஸ் ஏதாவது இருக்கா? புது வண்டிக்கு வந்து உங்களுக்கு சந்துக்கு 4 பேர் கிடைப்பாங்க மெக்கானிக்ஸ். ஸோ இந்த வண்டிங்களுக்கு வந்து யாருமே கிடைக்க மாட்டாங்க மெக்கானிக்ஸ். ஸோ அதான் எங்களுக்கும் என்ன வந்துச்சுன்னா, இப்போ இந்த வண்டிங்க எல்லாம் வந்து யாருமே சேவ் பண்ணிடல, எல்லாருமே வந்து வண்டிங்களை ஸ்பாயில் பண்ணின்னு இருக்காங்க. ஏன்னா இன்ஜின் நம்பர் ஏதோ சார்சி நம்பர் ஏதோ ஒரு மாடலுக்கு ஏதோ ஐட்டம்ங்க போட்டு வண்டி ரெடி பண்றது. ஸோ ப்ராப்பரா பண்றவங்க கரெக்டான பர்சன்ஸ் யாரும் இல்லை. ஸோ ஃபியூ மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஸோ அது கூட நாங்களும் ஏன் ஜாயின் பண்ணக்கூடாதுன்ட்டு நாங்களும் ஒரு நல்ல வெல் க்ரோன் அண்ட் டீமை செட் பண்ணி மெக்கானிக்ல இருந்து எங்க ஃபேக்டரியில இருந்து எல்லா பக்கமும் ஒரு நல்ல டீமை செட் பண்ணி நாங்க இப்போ அந்த வேலை ப்ராப்பரா போயிருக்கிறோம். ஸோ அந்த காலத்துல ஃபேக்டரியில எப்படி வந்துச்சு, ஷோரூம்ல இருந்து எப்படி வந்துச்சோ ஸோ அதை மட்டும் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ரெடி பண்றோம் வண்டிங்களை. ஸோ இந்த வண்டி என்கிட்ட வரும்போது வந்து எதுவுமே இல்லை, இந்த வண்டி டோட்டல் ஸ்கிராப் இந்த வண்டி. ஸோ இதுக்கு ஒரு கஸ்டமர் வந்து மல்டி மில்லியனியர், அவர் கேட்டது என்கிட்ட ஒன்னே தான், ஷோரூம்ல இருந்து எப்படி வந்துச்சோ எனக்கு அப்படிதான் வண்டி வேணும்னாரு. ஸோ ஆஸ் பர் ஃபேக்டரி இதுல எல்லாமே இருக்கு. எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. ஸோ இப்போ நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற பைக்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு எங்க வேணாலும் நம்மளுக்கு கராஜ் மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற வண்டி இப்போ நம்ம எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற வண்டி மெயின்டைன் பண்றது ஒரு எக்ஸ்பென்சிவா? ஏன்னா இது வந்துட்டு விண்டேஜ் வண்டி, நீங்க சொன்ன மாதிரி அது ஃபேக்டரி ஃபிட்டடா வேணும்னா அதுக்கான ஸ்பேர்ஸ் வந்துட்டு பல இடத்துல கிடைக்காது. அது என்ன நம்ம தர வைக்கணும்னாக்கா. ஸோ இப்போ நார்மலா இருக்கிற வண்டி மெயின்டைன் பண்றது எக்ஸ்பென்சிவா, இல்லை விண்டேஜ் வண்டியே நம்ம அந்த ஸ்டாக்கா மெயின்டைன் பண்ற அந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் பண்றது எக்ஸ்பென்சிவா?
விண்டேஜ் வண்டிங்க வைக்கணும்னா எக்ஸ்பென்சிவ் காசு பணம் அதெல்லாம் எதுவுமே பார்க்க கூடாது சார். அந்த லவ் இருந்தா மட்டும்தான் அந்த விண்டேஜ் வண்டிங்க மேல கிரேஸ் வரும். காசை பார்த்தோம்னா விண்டேஜ் வண்டிங்க மேல அந்த கிரேஸும் வராது, அந்த லவ்வும் வராது. காசு பார்க்க கூடாது, அந்த லவ் இருக்கணும். அந்த வண்டி இப்படிதான் வரணும்னா அப்படிதான் வரணும்ட்டு எவ்வளவு ஆனாச்சு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இந்த வண்டி எனக்கு வேணும்ட்டு செலவு பண்ணா we can do it. ஸோ என்னவே சிசி வைஸ் கம்மியா இருந்தாலும் அதுக்கு மேல இருக்கிற அந்த கிரேஸ், அந்த பேஷன் மூலியமா தான் நம்ம வந்துட்டு அதை மெயின்டைன் பண்றோம். அந்த மாதிரி ஆளுங்க தான் அந்த விண்டேஜ் வண்டி கம்மி இருந்தாலும் சார் இது இந்த லோட்ல வந்து இந்த வண்டி வந்து 120 பண்ணுவேன் வண்டி டாப் ஸ்பீட். ஓகே. ஸோ நம்ம பவருக்கும் என்ன பண்ணுமோ அந்த வேலை பண்ணுவோம். அன்டில் அன்லெஸ் அந்த இன்ஜின் ஒரு வாட்டி வண்டி ரிஸ்டோர் பண்ணானா ஒரு 1000-1500 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி இன்ஜின் செட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ பிக்கப்ல தான் இருக்கும். ஆஃப்டர் தட் நாங்கள் அதுக்கு என்ன டியூன் பண்ணுமோ அதை பண்ணுவோம், என்ன போர்ட் பண்ணுமோ அதை பண்ணுவோம், வண்டி ராக்கெட் பண்ணியிருப்போம். அந்த ஃபர்ஸ்ட்ல ரிஸ்டோர் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் 1000 கிலோமீட்டர் வந்து ஸ்லோவாக தான் ஓட்டணும் வண்டியை. ஏன்னா இதுக்கு எந்த பொருளும் கிடைக்காது, எல்லாமே நாங்களே ஏதோ ஒரு சர்க்கஸ் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி போட்டுருவோம். அது ஒன்ஸ் நாங்கள் கிளீனாக செட் பண்ணிட்டோம்னா அன்டில் அன்லெஸ் ஒரு 20-30,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி இன்ஜின் எதுவுமே ஆகாது. ஸோ யூஸ்வலா இன்னொரு கேள்வி, இப்போ நம்ம வந்துட்டு பெங்களூர் பேஸ்ல இருக்கோம், பட் ஆல் ஓவர் இந்தியா பல பேருக்கு வந்துட்டு இந்த விண்டேஜ் வண்டியை மெயின்டைன் பண்ணணும், அது எப்படியாவது நம்ம வச்சிருப்பாங்க, எங்க கொடுக்கணும், ஒரு சர்வீஸ் சென்டர் எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு தெரியாது, அங்க இருக்கிற மெக்கானிக்ஸ் ஆகட்டும் டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரியாது, அதனால எங்க கொடுக்குறதுன்னு தெரியாம பல பேர் இருப்பாங்க. ஸோ இங்க பெங்களூர் பேஸ்ல இருக்கிறவங்க இல்ல பக்கத்து ஸ்டேட்ஸ் நியர்பை ஸ்டேட்ஸ்ல இருக்கிறவங்க வந்துட்டு இங்க எடுத்து வந்து ரெடி பண்றாங்க. ஏன்னா நானே பார்த்தேன் காலைல 2-3 சென்னை கஸ்டமர்ஸ் வெளி ஸ்டேட்ஸ்ல எல்லாம் வந்திருக்காங்க. பட் இப்போ வேற எங்கன்னா கொஞ்சம் நார்த் சைட்ல யாருன்னா இருக்காங்கன்னாக்கா ஆர்ஜேக்கு ஒன் கழட்டி இருக்கும் ராஜஸ்தான் வண்டி. ஸோ அதுவும் அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்ல வந்துருச்சு வண்டி வரும்போது. இப்போ ஆஃப்டர் ரிஸ்டோரேஷன் நாங்கள் என்ன பண்ணுவோம், இங்கே இன்ஜினை கொஞ்சம் கிளீனா செட் பண்ணிட்டு நாங்கள் இங்கேருந்து ஓட்டின்னு போய் கொடுத்துருவோம். அது எவ்வளவு தூரம் இருந்தாலும் நாங்கள் ஆன் ரோட் போய் கொடுத்துட்டு வந்துருவோம் வண்டியை. இந்த டிரான்ஸ்போர்டேஷன் அதெல்லாம் பண்ணவே மாட்டோம் திரும்ப. ஸோ என்ன மாதிரி ஒரு விண்டேஜ் பைக்கா இருந்தாலும் இங்க நம்ம டிஎல் கஸ்டமைசேஷன் வந்தாக்கா உங்களுக்கு என்ன மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி கண்டிப்பா நான் 100% என்ன ஃபோக்கஸ் பண்ணுவேன்னா இந்த ஒரிஜினல் ஃபேக்டரி ஃபிட்டிங். நான் வந்த கஸ்டமருக்கெல்லாம் நான் அதான் சொல்லுவேன், என்ன இருந்தாலும் ஒரிஜினல் பார்ட்ஸ் ரிப்ளேஸ் பண்ணலாம். எதுவும் ஸ்பேர் பார்ட்ஸ்ல கிடைக்கிற புது பார்ட்ஸ் அவுட்டர் பார்ட் எல்லாம் அதை போடலாம். இன்ஜின் பார்ட் மட்டும் மெயினா வந்து இந்த கியர் பாக்ஸ் அதெல்லாம் வந்து எதுவுமே புதுசு போடக்கூடாது. ஓல்டு அன்யூஸ்ட் ஏதாச்சும் கிடைக்கும், அது 10 ரூபாய் தான் காஸ்டிங் இருக்கும். ஆனா அதே வந்து இன்னைக்கு 10,000-20,000 சொல்லுவாங்க. அவங்க கிட்ட பார்கெனிங் பண்ணி பேசி வாங்கணும். ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ் போட்டா தான் வண்டி வந்து அந்த மாதிரி ஓடும், இல்லனா வண்டி ஓடாது. இப்போ அந்த வண்டி வந்து 1961. அந்த வண்டியோட ஸ்பெசிபிகேஷன் என்னன்னா நியூட்ரல் லைட் சுவிட்ச் இருக்கும். சோ வாட் இஸ் மீன் பை நியூட்ரல் லைட் சுவிட்ச்னா எல்லாருக்கும் என்ன தெரியும், நியூட்ரல் போட்டா நியூட்ரல் லைட் எரியணும். இப்போ வர டெக்னாலஜி எல்லாம் அவ்வளவுதான். ஆனா அந்த வண்டியோட ஸ்பெசிபிகேஷன் என்னன்னா நியூட்ரல்ல போட்டா ஹெட்லைட் ஆஃப் ஆயிடும். நியூட்ரல்ல போட்டா ஹெட்லைட் டைலம் லைட் எல்லாமே ஆஃப் ஆயிடும். அகைன் கியர் ஷிஃப்ட் பண்ணா மட்டும்தான் எல்லா லைட்டும் வரும். ஓகே, அந்த மாதிரி. சோ அது ஒன் கீ எல்லாமே ஒர்க் பண்ணும். ஒரு ஆணி சாவி வந்து அது போட்டோம்னா இண்டிகேட்டர் லைட் ஸ்விட்ச் எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரே பட்டன் தான். தனித்தனியா இங்க வண்டி ஃபுல்லா பட்டன் எல்லாம் எதுவுமே இல்லை. ஆமா ஆமா ஆமா. இதுல வந்து ஆட்டோ கிளட்ச் இருக்கு. ஓகே. சோ ஒன்ஸ் இந்த ஆட்டோ கிளட்ச் இது ஆட்டோ கிளட்ச் இப்போ இதை எங்கேஜ் பண்ணிட்டோம்னா கிளட்ச் வயர் கட் ஆயிட்டாலும் இந்த ஆட்டோ கிளட்ச்லயே வண்டி ஓட்டின்னு வந்துடலாம். இதுல எல்லாம் ஆட்டோ கிளட்ச் இருக்கு, ரொம்ப ஃபியூச்சர்ஸ் இருக்கு இதுல. இதுல இருக்கிற ஃபியூச்சர் வந்து இப்போதான் புது வண்டிங்களெல்லாம் வருது. ஏன்னா இந்த ஸ்கிளிப்பர் கிளட்ச் அது இதுலாம் இப்போதான் வருது. இதுலலாம் எப்பவோ ஜமானத்திலே வந்துச்சு. இதுல ஆட்டோ கிளட்ச், பம்பிங் இன்ஜின், அந்த கம்பர்ஷன் இருந்தாதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும், இல்லைன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது, ஃபயர் ஆகாது, ரொம்ப தொல்லை தரும். அதெல்லாம் ரொம்ப இருக்கு இதுல. சோ இப்போ ட்ரெண்டிங்ல இப்போ மாடர்ன் பைக்ஸ் சர்வீஸ் பண்றவங்களா இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பல பேர் சொல்றாங்க மாடர்ன் வண்டி எல்லாம் எலக்ட்ரிக் ஜாஸ்தி இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் ரா இன்ஜின் இதெல்லாம். பட் இதோட டெக்னாலஜி தெரிஞ்சுக்கிட்டே வந்து அதோட மெக்கானிசம் தெரிஞ்சுக்கிட்டே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு பின் மாட்டணும்னாலும் அதை பத்தி புரிஞ்சிருக்கணும் முதல்ல, இல்லன்னா நம்ம எதுவுமே மாட்டோம். அந்த வண்டியில கை வச்சு நம்ம கேரண்டியே பண்ண முடியாது. சோ இப்போலாம் வந்து ட்ரெண்டிங்ல இருந்து வந்து ஆல்ரெடி அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஏற்கனவே இருந்திருக்கு. பல பேருக்கு தெரியும், எல்லாம் பழைய ஃபீச்சர்ஸ் தான். அது திரும்ப அதுக்கு ஒரு புதுசா ஒரு பேர் வச்சு விட்டுருக்காங்க, அவ்வளவுதான். பெல் பாட்டம் போட்டது அதேதான், சேம் அதே மாதிரி தான் எல்லாமே. ஓகே மிதுன், உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ விண்டேஜ் பைக்கை வந்துட்டு நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணோம் இல்லைனாக்கா அது ப்ராப்பராக ஸ்டாக்கா அது எப்படி இருக்கோ அது அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணோம்னாலும் நம்ம கிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இவங்க அதுக்கான எஃபர்ட் அதிகமாக போட்டு அவங்க நீங்க எப்படி கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாக் மாதிரியே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைனாக்கா டிஎல் கஸ்டமைசேஷனோட லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் டேரெக்டாக மிதுனை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைனாக்கா நீங்கள் வந்துட்டு மெசேஜ் போட்டிங்கன்னா அவர் ரிவர்ட் பண்ணுவார் என்ன மாதிரி பண்ணலாம், என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு. ஸோ இதை மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக்ஷனில் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் டிரைவ் ஸ்பாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இட்ஸ் மீ கிரி சைனிங் ஆஃப் தமிழ் டிரைவ் ஸ்பாக். மீண்டும் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக சந்திக்கலாம். Until then, stay safe and ride vintage bikes.